Hi friends, welcome to Mauni Cine Updates. இந்த வீடியோவில் மல்டிபிள் அப்டேட்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டாக ஆஹா கல்யாணம் சீரியல் அப்கமிங் ட்ராக் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம மகாவுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கான ப்ரமோவுமே இன்னைக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம மகா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு கோயிலில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக கோயிலில் தான் இருப்பாங்க. மார்னிங் தான் தாத்தா பாட்டி போயிட்டு அவங்கள ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ தாத்தா பாட்டிட்டு எல்லாத்தையும் உண்மையுமே சொல்லிடுவாங்க. பட் ஆனால் சூரியகிட்ட உண்மையை சொல்ல மாட்டாங்க. ஸோ உண்மையை சொல்லாமலே வந்து வீட்டுக்கு போவாங்க. ஸோ வந்து கன்வின்ஸ் பண்ணி தாத்தா பாட்டி கூட்டிட்டு போவாங்க. மகா வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் பிரபா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ விஜய் மேலே அவங்களுக்குள்ள காதல் இருக்குது. பட் ஆனால் அதை சொன்னால் மகாவோட வாழ்க்கை போயிடுமோ அப்படின்ற ரீசனில் வந்து அதையும் சொல்ல மாட்டாங்க கடைசி வரைக்குமே. விஜய்க்கு யார் கூட மேரேஜ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து சீமந்தம் பண்ணுறதுக்கான பிளான் போகும். ஸோ எங்கே வந்து சீமந்தம் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக ஐஸ்வர்யா வந்து அபார்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுகிற மாதிரி வந்து பண்ணுவாங்க. பட் வந்துட்டு நம்ம மகா போய் காப்பாற்றிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீமந்தமே நடக்கும். கம்மிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ்லாம் காத்துட்டு இருக்கு ஆஹா கல்யாணம் சீரியல்ல. அடுத்ததான் மோதலும் காதலும் சேல் அப்டேட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஷூட்டிங் ஸ்பாட் நம்ம வசந்த் தான் ஷேர் பண்ணிருக்காங்க. இங்கேயோ சைட் போயிருக்காங்க போல. அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ரங்கநாயகி பாட்டி ஊருக்கு போயிடுவாங்கன்னு பார்த்தா விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்டே பண்ண போறாங்க. ஸோ நாளைக்கு எபிசோட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ரங்கநாயகி வாயாலே வந்து வேதாவை விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரணும் அப்படின்றதுக்காக அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோலம் போடுறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள்லாம் செய்ய வச்சுட்டு இருக்காங்க. செம ஜாலியா ஹாப்பியா இருக்கு இந்த சீரியல் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப நெகட்டிவிட்டியும் கொண்டு போகாம ஸோ ரெண்டும் கலந்ததா ஒரு ஹாப்பியாகவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு, கலந்து கலவையா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா தங்கமகள் சீரியல் தாரணிக்காக சிவா வீட்டுக்கு போயிருக்காங்க நம்ம அஞ்சலியும் முத்துப்பாண்டியும். ஸோ அந்த இடத்துல பொண்ணு வீட்டுக்கும் மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஒரு சண்டை மாதிரி வருது. அந்த இடத்துல நம்ம அஞ்சலியும் முத்துப்பாண்டியும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைப்பாங்க. இந்த விஷயம் பண்ணதால சிவாக்கு இவங்க 2 பேருக்கு மேல டவுட் வருது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து அவங்க சிவா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம முத்துப்பாண்டி பாத்துறாங்க. ஸோ எப்படி வந்து அவங்களோட ஃபோன் எடுத்து டெலிட் பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலியோட மாமியாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துட்டு என் பையன் கல்யாணத்துக்கும் நீ தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கிட்டே சொல்றாங்க. என் கல்யாணத்துக்கு நானே பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் பார்த்ததுனால தான் அவங்க மூஞ்சில ஃபுல்லாக சந்தனம்லாம் அப்பிட்டு ஸோ வேற மாதிரி வந்து இருக்காங்க. ஸோ கண்டுபிடிக்காத முடியாத மாதிரி. ஸோ இந்த மேக்கர் வீடியோமே அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம அட்லி அண்ட் பிரியா அட்லி இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட கப்புள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது அவங்களுக்காக நானும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம ஆக்டர் சமீர் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து மயம் கோபி அண்ணா வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பற்றி ரொம்ப அழகாக ரொம்பவே பியூரான ஒருத்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ மயம் கோபி அண்ணா பற்றி CWC பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சூப்பரான ஒரு பியூர் சோல், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தர். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா RJ விக்னேஷ்காந்த் இருக்காங்களே அவங்க வந்து ரீசெண்டாக வந்து ஃப்ளைட்டில் போகும்போது கோபிநாத் அண்ணா கூட போயிருக்காங்க பக்கத்து சீட்டில். ஸோ அதான் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணாங்க. ஒரு சூப்பரான பர்சனை மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கோபிநாத் அண்ணா ஒரு சூப்பரான ஒரு பர்சன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.